ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே. நாம் ஸ்ரீ கருட புராணம் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கருட புராணத்தில் பிரேத காண்டம் என்ற காண்டம், மொத்தம் 3 காண்டம் உண்டு. அது ஆச்சார காண்டம், பிரேத காண்டம், பிரம்ம காண்டம். ஆச்சார காண்டம் என்பது ஆச்சாரங்கள் பற்றியது, ஜோசியம், ரத்தினங்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொன்னது அந்த காண்டத்தில் வருகிறது. 2வது காண்டம் தான் இந்த பிரேத காண்டம் என்ற நாம் வாசித்து கொண்டிருக்கும் காண்டம். 3வது காண்டம் பிரம்ம காண்டம் என்பது, அது ஞான காண்டம். நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்ச கருட புராணம்னாலே உடனே இந்த இறப்புக்கு அப்புறமும் உள்ளது இது மட்டும்தான் அப்படின்னு. அப்படி இல்லை, இதில் 8800 இது செய்யுள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக வாசிக்கணுன்னாக்கா எவ்வளோ வருஷங்கள் ஆகும். நம்ம இதில் இந்த பிரேத காண்டத்தை ஒட்டி எடுத்து அதை ஒட்டி படுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரேத காண்டம் என்பது இதில் இறப்புக்கு பின்ன மனிதன் எப்படி செல்கிறான், அது சொர்க்கத்துக்கு போகுதோ நரகத்துக்கு போகுதோ எப்படி போகிறான், அந்த முதல் 12 நாள் அவனுடைய இந்த உடல் இங்கே ரொம்ப எரித்த பிறகு அது ஒரு 12 நாளைக்கு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வேண்டிய மகனோ அவங்களோ உரியவர்கள் பண்ணும் இதை வச்சு அது ஒரு எத்தனா உடல் அப்படின்றது இன்னொரு உடல் ஒன்று எடுத்து அந்த அந்த உடலில் அந்த இதெல்லாம் தாங்கிட்டு அதை போய் சேருது அப்படிங்கிறதெல்லாம் வரும், பின்னாடி வரும். இப்போ அந்த காண்டத்தை ஒண்டி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இது எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாழும்போது எப்படி வாழணும், என்ன வாழணும், வாழலைனாக்கா என்னென்ன நம்மளுக்கு எது கிடைக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதான் தவிர இதில் பயப்படுறதுக்கோ போகிறதுக்கோ ஒன்றும் இது இல்லை. யாரும் குற்ற உணர்வோ எதுவும் கொள்ள வேண்டாம். படித்து தெரிஞ்சு வச்சுங்க, முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுவோம். நற்கதி அடையணுன்னாக்கா இதெல்லாம் மாரி இருக்கணும், எல்லாத்தையும் தீங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது பகவானே சொன்னது. எப்படி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னாரோ அதேமாரி கருடாழ்வாருக்கு ஸ்ரீமன் நாராயணனே சொன்னது. இது மற்ற சில புராணங்கள்லாம் ரிஷிகள்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு அதை நம்ம படிப்போம். இது அந்த ஸ்ரீமன் நாராயணனே கருட ஆழ்வாருக்கு சொன்னது, அதை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதை தான் இப்போ படிச்சுட்ருக்கோம். அதனால் இதை படித்தா இதான இதுவாகிடுமோ அதுவாகிடுமோ இது ஒன்றும் தவறான எண்ணங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் விட்டுடலாம்னு வேண்டிக் கொள்கிறேன். ஒன்றும் இது இல்லாமல் இதை கேட்டு இதுபடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடந்தாக்கா நமக்கு நல்லது. இது சாதாரணமாக என்னென்னே தெரியாமல் இப்படி எல்லாமே இந்த திறமாக பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் இது. பகவான் மேலே ஒரு பக்தி உண்டு, பகவான்கிட்ட சரணடைஞ்சு இல்லை தான் யார் என்ன ஏதுன்னு விசார மார்க்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது இல்லை. இது சாதாரண இது இவங்க பிறந்திருக்கிறது சாப்பிட்றதுக்கு தான், பிறந்திருக்கிறது பணம் சேர்க்கறதுக்கு தான், பிறந்திருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான், கல்யாணம் பண்ணுறது குழந்தை கொடுத்துக்கிறதுக்கு தான், இதேமாரியே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா பல பேர். அவங்க இருந்தால் இதேமாரி எல்லாம் போய் அடைவாங்க. அவங்களோட சந்ததிகள் எதான இது பண்ணும்பொழுது இந்த பிரயாணம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பண்ண பாவ புண்ணியத்தை அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட இது. அதனால் நண்பர்கள் எதுவும் மனதில் இது இல்லாமல் இதை கேட்டு உள்ளுக்குள்ளேயே அதை பற்றி சிந்தித்து நற்கதி அடையிறதுக்கு பாக்கி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கத்தோடு இதை நம்ம தொடர்றோம். போன பாகத்தில் பார்த்தோம், யாவரும் தத்தமக்கு உரிய ஒழுக்கத்தில் நிலை நிற்பதே சிறப்பாகும், யாவராயினும் எந்த பொருளையும் விரும்பலாகாது. அதாவது ஆசை எத்தகைய மாதவத்தையும் அத்தகைய இச்சையை கெடுத்துவிடும். எந்த தவம் பண்ணாலும் அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த தவம் பண்ணதுக்கு பிரயோஜனம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்த்தோம். அதனால் அவாவை ஒழித்து ஆசையை ஒழித்து பற்றற்றவர்களே பேரறிஞர்கள் ஆவார்கள் அப்படின்று திருமால் திருவாய் மலர்ந்தார் விடுகிறார் கருடருக்கு. அடுத்து என்று பார்ப்போம். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கூறியவற்றை கருடன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். பிறகு ஸ்ரீ வாசுதேவன் கருடனை நோக்கி கூறலானார்.
பறவைகளுக்கு அரசே, உலகில் 84 லட்சம் யோனி பேதங்கள் உள்ளன. அவை அண்டசம், உற்பிசம், சராயுசம், சுவேதசம் என்று 4 வகையில் உள்ளன. அதாவது பிறப்பு, முட்டையிலேருந்து பிறக்கிறது, கருவிலேருந்து பிறக்கிறது, வேர்வையிலேருந்து பிறக்கிறது அப்படின்னு மொத்தம் 4 இருக்குது. அந்த 4 வகையில் அண்டஜம் என்ற வகையில் முட்டையிலிருந்து 21 லட்சம் பறவைகளும் முதலியன தோன்றின. பூமியினின்று தோன்றியவனாகிய உற்பிச வகையில் 21 லட்சம் மரஞ்செடி கொடி, உற்பிசங்கிறதுனா மரஞ்செடி கொடி முதலிய தாவர வகைகள் தோன்றின. கருப்பையில் இருந்து தோன்றுவதுதான் சராயுசம் என்ற வகையில் 21 லட்சம் மனிதர் முதலானவர்கள் தோன்றினர். கருப்பையில் தோன்றிய இதெல்லாம் மிருகங்கள்லாம் கூட கருப்பையிலேருந்து தோன்றுது. மனிதர்களும் நாமும் கருப்பையிலேருந்து வருகிறோம். வேர்வையிலிருந்து தோன்றுவதான சுவேதசம் என்ற வகையில் 21 லட்சம் கொசு முதலியவர்களும் தோன்றியுள்ளன. அது வேர்வையினால் வர்றது, மூட்டைப்பூச்சி, இது பேனுங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. அதுவும் அதில் மூட்டை இது மாதிரி வச்சு வந்த இது பண்ணால் கூட அதெல்லாம் இந்த வேர்வை, அதாவது புழுக்கம், அந்த இதனால் வருது அப்படிங்கிறனால அதுக்கு அந்த பேர். கருடா, பிறவிகள் அனைத்திலும் மானுட பிறவி கிடைப்பது அரிதினும் அரிது. நாம் எல்லோரும் ஔவையார் கூட சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், மானிடராக பிறத்தல் அரிதுன்னு. அந்த மனித பிறவியே புண்ணிய பிறவியாகும். பொருளாசை பார்ப்பதற்குரிய கண்களும், அதாவது பொருள்களை பார்ப்பதற்குரிய கண்களும், விஷயங்களை கேட்பதற்குரிய காதுகளும், இனிமையை உணர்வதற்குரிய நாக்கும், வாசனைகளை அறிவதற்குரிய நாசியும், காமவின்பர் துய்ப்பதற்காரிய மெய்யும், அதாவது உடல், நன்மை தீமைகளை பகுத்து உணர்வதற்கு உணர்வும் இருப்பதால் மானிட பிறவியே சிறப்புடையது. அந்த பகுத்தறிவுங்கிறது 6வது அறிவு இருக்கிறதுனால மற்ற 5 பிறவி ஜென்மங்களோட மானிட பிறவி மிகவும் சிறந்தது. அம்மானிடரில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 ஜாதியர் உள்ளனர். ஆடைகளை வெளுக்கும் வண்ணாரும், தோல் தைப்பவரும், நாட்டியமாடுவோரும், ஓடமிடுவோரும், கம்மாளரும், நுழைஞரும், வேடரும் ஆகியவர்கள் சூத்திர ஜாதியிலும் அடுத்த ஜாதியர் ஆவார். இதில் குறிப்பிட்டு இருக்கிறதை படிக்கிறேன், தவறாக எண்ண வேண்டாம். உணவு, உறக்கம், அச்சம், புணர்ச்சி ஆகியவை அனைத்தும் எல்லா உயிரினங்களுக்கும் உரியதான இயற்கையாக உள்ளன. ஞானம் மட்டும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அல்ல. சில தேசங்களில் மக்கள் ஒரே காலுடையவராகவும், சில தேசங்களில் 2 கால்களை உடையவராகவும், சில தேசங்களில் அநேகம் கால்களை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். கிருஷ்ணசாரம் என்ற கருப்பு நிறமுடைய மான்கள் எந்த பூமியில் வசிக்கின்றதோ அந்த பூமியில் தேவர்களையும் முனிவர்களையும் பிதுர்களையும் பூஜிப்பவர்களுக்கு நன்மைகள் மிகவும் உண்டாகும். அந்த புண்ணிய பூமியிலே தான் 30 முக்கோடி தேவர்களும் எப்போதும் சாநித்தியமாக இருப்பார்கள். கருடனே, பூத பிரேத பைசாசியலில் ஆவியுருவம் மட்டுமே உண்டு. அவற்றில் தேகம் பெற்ற ஜீவர்கள் சிறப்புடையவர்கள். அந்த ஜீவர்களில் பசு பட்சி பிறவிகளை எடுத்து சிறிது அறிவோடு ஜீவிக்கும் தேகிகள் சிறப்புடையன. அவற்றை விட மனிதர் சிறப்புடையவர்கள். அம்மானிடர்களும் பிராமணர்கள் மிகவும் சிறப்புடையவர்கள். அப்பிராமணர்களிலும் உபசார வழக்கமாக வாழ்க்கை நடத்தாமல் லௌகீக அகட விகட சாமர்த்திய வழக்குகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு வேதார்த்தங்களை உள்ளபடி கற்றுணர்ந்தவர்கள் சிறப்புடையவர்கள். அவர்களையும் விட தாம் உணர்ந்த வழியிலேயே நிலையாக நிற்பவர்கள் இன்னும் சிறப்புடையவர்கள். அவர்களையும் விட பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள் இன்னும் அதிகம் சிறப்புடையவர்கள். கருடா, பல கோடி பிறவிகளாலேயே அடையப்படுவதனாகிய சொர்க்க மோட்சங்களை அடைவதற்கு மானுட பிறவியே காரணமாக இருக்கிறது. மற்ற பிறவிகளுக்கு அது கிடையாது. அத்தகைய மானுட பிறவியை அடைந்து நல்ல வினைகளை செய்து நல்ல உலகத்தை அடையாமல்
நரகலோகத்தில் தள்ளக்கூடிய தீய செயல்களையே புரிந்து அத்தகைய உயர்ந்த மானிட பிறவியை வீணாக்குபவர்கள்தான் உலகில் மிக பலராக இருக்கிறார்கள். புண்ணியத்தால் அடைந்த அந்த மானுட பிறவியால் பாக்கியம் அடையாதவர்கள் தமக்குத்தானே வஞ்சனை செய்து கொள்பவர்கள் ஆவார்கள். இப்படி ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கூறுகிறார். அடுத்து மேலும் கூறுவதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.